வணக்கம். திருவொற்றியூர் தேர்தல் முடிவுகள். இது வெறும் எண்களோட கணக்கில்ல. இது ஒரு சமூகத்தோட ஆழமான வலிகளோட கதை. நிறைவேறாத வாக்குறுதிகள், நம்பிக்கை இழப்பு, அப்புறம் ஒரு புதிய தலைமைக்கான தீவிர தேடல், இதையெல்லாம் பத்தி தான் நாம ஆழமா பார்க்க போறோம். வாங்க, அந்த எண்களுக்கு பின்னால இருக்கிற மனுஷங்களோட கதையை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். நம்மளோட இந்த ஆய்வுல நாம ஒரு 6 முக்கியமான கட்டங்களை கடந்து போக போறோம். முதல்ல திருவொற்றியூர் தெருக்களோட உண்மையான நிலைமை என்னன்னு பாப்போம். அப்புறம் எண்கள் வழியா மக்கள் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்குவோம். கடைசியா ஒரு நல்ல எதிர்காலத்துக்கான செயல் திட்டத்தை எப்படி உருவாக்கலான்னு பாப்போம். வாங்க பயணத்தை தொடங்கலாம். சரி, முதல்ல கலை யதார்த்தம் என்னன்னு பாப்போம். புள்ளி விவரங்களை மட்டும் பார்க்காம திருவொற்றியூர்ல வாழ்ற ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கையில ஒரு நாள் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாப்போம். அவங்களோட தினசரி போராட்டங்கள் தான் இந்த அரசியல் மாற்றத்துக்கே உண்மையான காரணம். பாருங்க, திருவொற்றியூர் சென்னையோட ஒரு முக்கியமான தொழில் பகுதி. இங்க இருக்கிற பெரிய பெரிய தொழிற்சாலைகளோட நிழல்ல தான் லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கையும் அவங்களோட அரசியலும் உருவாகுது. இது வெறும் ஒரு தொகுதி இல்ல, பல குடும்பங்களோட வாழ்வாதாரம். இங்க இருக்கிற இந்த எண்கள் நமக்கு ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்லுது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 89% பேர் படிச்சவங்க, கல்வியறிவுல ஒரு நல்ல முன்னேற்றம். ஆனா இன்னொரு பக்கம் பல வருஷமா அடிப்படை வசதிகள் கூட சரியா இல்லாம தேங்கி கிடக்கு. இந்த பெரிய முரண்பாடுதான் திருவொற்றியூர் அரசியல் புயலோட மையம். பல வருஷமா தீர்க்கப்படாத பிரச்சனைகள், பாதி நிக்கிற குடிநீர் திட்டங்கள், லேசா மழை பெஞ்சா கூட தெருவெல்லாம் தண்ணி, தொழிற்சாலை புகையால வர்ற நோய்கள், வாழ்வாதாரத்தையே அழிக்கிற கடல் அரிப்பு. படிச்ச பசங்களுக்கு உருப்படியான வேலை இல்ல. யோசிச்சு பாருங்க, இது வெறும் ஒரு லிஸ்ட் இல்ல, ஒவ்வொரு நாளும் மக்கள் அனுபவிக்கிற வேதனை. கண்ணியமான ஒரு வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கூட கிடைக்காத போது அவங்களோட பொறுமை சோதிக்கப்படுது. இவ்ளோ நாள் அமைதியா இருந்த இந்த விரக்தி வாக்குச்சாவடியில எப்படி ஒரு எரிமலை மாறி வெடிச்சுது. இப்போ அந்த எண்கள் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். இது ஒரு சாதாரண தேர்தல் மாற்றம் கிடையாது, இது ஒரு அரசியல் பூகம்பம். இந்த வரைபடத்தை பாருங்க, இது ஒரு அரசியல் நாடகம் மாதிரியே இருக்கு. திமுகவோட வாக்கு வங்கி ஏறக்குறைய அப்படியே இருக்கு. ஆனா அதிமுக ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திக்குது. கிட்டத்தட்ட 41% 25% குறையுது. அந்த பெரிய இடைவெளியை நாம் தமிழர் கட்சி அபாரமா நிரப்புது. வெறும் 2% 24% மேல போயிருக்காங்க. இது ஒரு பெரிய அரசியல் மாற்றம். இந்த எண்ண கவனிங்க, +22.2%. வெறும் 5 வருஷத்துல ஒரு கட்சிக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சி, இது சாதாரண விஷயம் இல்ல. இது ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அலையோட தெளிவான அடையாளம். மக்கள் தங்களோட கோவத்தையும் அதிருப்தியையும் எவ்வளவு ஆழமா பதிவு செஞ்சிருக்காங்கன்னு இது காட்டுது. சரி, எண்கள் நமக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுது. ஆனா உண்மையான கேள்வி ஏன் நடந்துச்சுங்கிறது தான். அத புரிஞ்சுக்க நாம வாக்காளர்களோட மனசுக்குள்ள போய் பார்க்கணும். அவங்க ஏன் இந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான தீர்ப்பு கொடுத்தாங்க? 4 முக்கியமான காரணங்கள் இந்த மாற்றத்துக்கு பின்னால இருக்கு. 1, அடிப்படை வசதிகளான தண்ணி, ரோடு, சாக்கடை இதையெல்லாம் செஞ்சு தராதது. 2, இலவசங்கள் மட்டுமே வாழ்க்கைய மாத்திராதுங்கிற ஒரு சோர்வு. 3, படிச்ச இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாதது. கடைசியா, இது எல்லாத்துக்கும் மேல பதவியில இருந்த சட்டமன்ற உறுப்பினர் மேல மக்களுக்கு இருந்த நம்பிக்கை மொத்தமா சிதைஞ்சு போனது. இந்த 4 காரணங்களும் சேர்ந்துதான் இந்த பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. இந்த ஒரு வரியே போதும் நிர்வாகத்தோட தோல்வி எவ்ளோ மோசமா இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்க. வெள்ளம் வந்த தெருவுல கரண்ட் ஷாக் அடிச்சு ஒரு உயிர் போயிருக்கு. வளர்ச்சி பற்றாக்குறைங்கிறது வெறும் வார்த்தை இல்ல, அது மக்களோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம்னே இது நமக்கு உணர்த்துது. இது எவ்ளோ பெரிய வலி. மக்கள் பிரதிநிதியா இருக்கிறவரு ஒரு அரசு அதிகாரிய தாக்குறார்னா மக்கள் எப்படி அவர் மேல நம்பிக்கை வைப்பாங்க? அந்த ஒரு சம்பவம் மக்கள் மனசுல இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையையும் அழிச்சிருச்சு. அதிகாரம் எப்படி தலைக்கேறுது, மக்களுக்கும் அவங்கள ஆள்றவங்களுக்கும் நடுவுல எவ்ளோ பெரிய இடைவெளி உருவாகி இருக்குங்கிறதுக்கு இது ஒரு மோசமான உதாரணம். பிரச்சனைகளை பத்தி பேசுறது ரொம்ப சுலபம், ஆனா உண்மையான தலைமைங்கிறது தீர்வுகளை கொடுக்கறதுல தான் இருக்கு. இனிமே வெறும் வார்த்தைகள் இல்லாம ஒரு உண்மையான செயல் திட்டத்தை, ஒரு நம்பகமான வரைபடத்தை நாம பாப்போம். இது ஒரு தெளிவான 3 கட்ட வளர்ச்சி திட்டம். முதற்கட்டமா 50,000 பேருக்கு குழாய் மூலமா குடிநீர். 2வது, தொகுதி முழுக்க வெள்ளம் வராத அளவுக்கு சாலைகளையும் வடிகால்களையும் சரி செய்யுது. 3வது, கிட்டத்தட்ட 5,000 பேருக்கு உள்ளூர்லயே வேலைவாய்ப்பு உருவாக்குறது. கவனிச்சிங்களா? இந்த ஒவ்வொரு திட்டமும் நாம முன்னாடி பார்த்த மக்களோட நேரடி பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுது. இது வெறும் கற்பனை இல்ல, இதில் இலக்கு வச்சு தயாரிக்கப்பட்ட ஒரு தீர்வு.
இந்த நிதி ஒதுக்கீடு எதுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுதுங்கிறத தெளிவா காட்டுது. பாருங்க, மிகப்பெரிய பங்கு, அதாவது 150 கோடி ரூபாய் வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கு போகுது. ஏன்னா ஒரு நிலையான வருமானம் தான் உண்மையான வளர்ச்சிக்கு ஆதாரம். அதுக்கப்புறம் தான் குடிநீர், சாலை மாதிரியான அடிப்படை வசதிகளுக்கு முக்கியத்துவம். இது மக்களோட தேவைகளை மையமா வச்சு ஒரு திட்டம். நல்ல திட்டங்களை உருவாக்குறது மட்டும் பத்தாது, அதை சரியா செயல்படுத்தணும். அதுக்கும் மேல மக்களுக்கும் தலைவர்களுக்கும் இடையே உடைஞ்சு போன நம்பிக்கைய திரும்பவும் கட்டி எழுப்பணும். அதுக்கு ஒரு தெளிவான வியூகம் தேவை. அதுதான் இந்த புதிய சமூக ஒப்பந்தம். இந்த வியூகத்தை நாம சதுர்முக கோட்பாடுன்னு சொல்லலாம். அதாவது 4 முகம் கொண்ட அணுகுமுறை. சிவனோட ஆக்ரோஷத்தோட, நிர்வாகத்தோட தவறுகளை சுட்டிக்காட்டி கேள்வி கேட்கணும். விஷ்ணுவோட நிலைத்தன்மையோட, ஊழல் இல்லாத நம்பகமான ஆட்சியை கொடுப்போன்னு உறுதியளிக்கணும். பிரம்மாவோட படைப்பாற்றலோட, திறன் மேம்பாட்டு மையங்கள் மாதிரி புதிய தீர்வுகளை கொண்டு வரணும். கடைசியா துர்கையோட பாதுகாப்பு உணர்வோட பாதிக்கப்பட்ட மக்களை அரவணைச்சு அவங்கள பாதுகாக்கிறதா சத்தியம் பண்ணணும். இந்த 4 அணுகுமுறையும் சேர்ந்தாதான் முழுமையான நம்பிக்கையை பெற முடியும். நாம இந்த ஆய்வோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். திருவொற்றியூரோட கதை அந்த ஒரு தொகுதிக்கு மட்டும் பாடம் சொல்லல, நம்ம ஒட்டுமொத்த ஜனநாயகத்துக்கே சில முக்கியமான பாடங்களை கத்துக் கொடுக்குது. அப்படி என்னதான் அந்த பாடங்கள்? இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இதான். மக்கள் வெறும் இலவசங்களை மட்டும் கேட்கல, அடிப்படை வசதிகளையும் கண்ணியமான ஒரு வாழ்க்கையும் கேக்குறாங்க. ஒரு தனி நபரோட தப்பான நடத்தை ஒரு பெரிய கட்சியோட பேரையே கெடுத்துடும். மக்கள் சும்மா இல்ல, அவங்க புதிய மாற்றுகளை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியா ஜெயிக்கிறதுக்கு ஒரு புது முகம் மட்டும் பத்தாது, அவங்க கிட்ட நம்பகமான, செயல்படுத்தக்கூடிய நிதி ஆதாரமுள்ள ஒரு செயல் திட்டம் இருக்கணும். இதுதான் ஒரு பொறுப்புள்ள நிர்வாகத்துக்கான அடையாளம். இறுதியா இந்த கேள்வியோட நான் முடிக்கிறேன். உறுதியான வாக்குறுதிகள் மேலையும் புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கை மேலையும் கட்டப்பட்ட ஒரு புதிய சமூக ஒப்பந்தத்தால திருவொற்றியூர்ல எழுந்த மக்கள் தீர்ப்பை திரும்பவும் பெற முடியுமா? இதுக்கான பதில் எதிர்கால அரசியல்வாதிகளோட கையில மட்டும் இல்ல, விழிப்புணர்வா இருக்கிற குடிமக்களாக நம்ம ஒவ்வொருத்தரோட கையிலயும் இருக்கு. நீங்க ஒரு மக்கள் மைய தலைவரா மாறி உங்க தொகுதியை மேம்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா blueprintstrategies.ai எங்களை தொடர்பு கொள்ளுங்க. mgr@blueprintstrategies.ai-க்கு இமெயில் பண்ணுங்க, அல்லது 08042041602 எண்ணுக்கு கால் பண்ணுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.